தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய 31வது நாள் லெந்து தியானத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி யோவான் 18வது அதிகாரம் முதல் 18வது வசனங்கள். வாசிப்போம், ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தர், நீர் பேசுகிறவர், நீர் உணர்த்துகிறவர், நீர் எங்களை மறுரூபமாக்குகிறவராய் இருக்கிறதுனால இன்றைய தியானம் கூட எங்களுக்கு ஒரு மறுரூப பக்குவத்தை கொண்டு வர ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, இந்த அதிகாரத்துல இருந்துதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம் தொடங்குன்றது. அது எங்க போய் முடியுது என்றால் கல்வாரி சிலுவையில தான் முடியுது. இன்றையிலிருந்து பயங்கரமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். இங்கதான் தொடங்குன்றது. சரி, என்ன நடக்குது? சீஷர்கள் வழக்கமாய் மீட் பண்ற, சந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு செல்கிறார்கள். இந்த யோவான் எழுதுகிறத பார்க்கும் பொழுது இந்த இடம் ஒரு ரகசியமான ஒரு இடம், எல்லாருக்கும் தெரியாது. இது இந்த இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் கூடுகிற ஒரு நேரம். அதனாலதான் நினைக்கின்றேன், யூதாஸ் காரியோத்து இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுக்கணும். ஏன்னா, ஒன்று, அந்த இடம் மர்மமான இடம், யாருக்கும் தெரியாது. 2, எல்லாரும் கூட இருக்கிற நேரத்துல இயேசுவை வித்தியாசமா பார்க்க முடியாது. தெரிஞ்சவர் மட்டும்தான் காட்ட முடியும். முத்தத்தினால் காட்டி கொடுத்தான். ஆனா யோவான் சுவிசேஷகனும் இந்த காரியத்துக்கு அவன் இடம் கொடுக்கல. நேரா முக்கியமான காரியங்களுக்கு செல்கிறான். சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு கூட்டம் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வருது. பேதுரு இதை பார்த்துட்டு தான் கையில இருக்கிற அந்த கத்தியை எடுத்து பட்டார்னு வெட்டினார். யாரை வெட்டினாரு, யாரை அம்ப வைத்து வெட்டினாருன்னு தெரியாது. ஆனா காது போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து பேசுறாரு. 11வது வசனம் தான் இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய காரியம். உன் கத்திய தள்ளி போடு. பிதா எனக்கு கொடுத்த இந்த பாத்திரத்தை நான் குடிக்காமல் இருப்பது எப்படி? வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், பட் அர்த்தம் இதுதான். எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பேதுரு ஏன் இந்த ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்தான்? மேபி இவனுக்கு ஏதோ ஒரு வகையில என் நண்பன், என்னுடைய அருமையான நண்பனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரும், அந்த நேரத்துல ஒரு பாதுகாவல் இருக்கணும்னு வந்திருக்கலாம், தெரியல. சரி, இப்ப அந்த 11வது வசனத்துக்கு வந்துருவோம். நித்தியத்தில் தேவனுடைய ஒரே பேரனுக்குமாரன் நமக்காக மரிக்கிறதுக்கு ஒரு பொறுப்பை வைத்திருந்தார். சரிங்களா? இப்ப இன்னும் ஒரு சில நாட்கள்ல அந்த அகோரமான ஒரு மரண சூழ்நிலை வரும். இயேசு கிறிஸ்து ரெடியா இருக்கிறாங்க. விளங்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் இன்னொரு சாய்ஸ் இருக்கு. இந்த சிலுவை இல்ல, சிலுவை அற்ற ஒரு வாழ்க்கை. நம்ம பேதுரு அந்த இயேசுவை அரெஸ்ட் பண்ண வர நேரத்துல கத்தி எடுத்து பட்டாருன்னு வெட்டினானே, அதை நம்ம அங்கீகாரம் எடுக்கலாம். அவனை நல்லதுதான், ஏதோ ஒருத்தனாச்சும் இயேசுவை சப்போர்ட் பண்றதுக்கு தான். மற்ற பேர்லாம் ஓடிட்டாங்க இல்லையா? ஒரு தைரியமா ஏதோ செஞ்சானே. விளங்கும், இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் இருந்தே ஒரு பெரிய ஒரு சவால். சிலுவை எதுக்கு உனக்கு? மரணம் எதற்கு உனக்கு? அதை தவிர்த்துட்டு, அந்த அகோரத்தை தவிர்த்து, அந்த வழியை தவிர்த்து ரட்சிப்பை கொடுக்கலாமே. இது சீப் சல்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் கொடுத்து மீட்பது இல்ல, ஏதோ ஒரு காரியம், எதுவும் ஒரு இழப்பு இல்லாதபடி ரட்சிப்பை கொடுப்பது. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுங்களா? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். உனக்கு வந்த ரட்சிப்பு மிகவும் பாரம் நிறைந்தது, மிகவும் கனம் நிறைந்தது, மிகவும் உண்மை நிறைந்தது. ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த வசனங்கள் இன்றைக்கு நமக்கு என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து மெய்யாகவே எனக்காக மரிக்க வேண்டும் என்ற உணர்த்துதலை கொடுக்கத்தக்க உள்ள வசனங்கள். சரிங்களா? இது ஒரு ஒழுங்கான போடல.
வந்த வசனத்தை எழுதி வச்சுட்டேன். ஏசாயா 53வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்துல நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார். He was pierced, குத்தப்பட்டார். சங்கீதம் 22 ஆச்சரியமான ஒரு காரியம். ஏறக்குறைய இன்னும் 2000 ஆண்டுகள் ஆக போகுது. அந்த கோர சிலுவையில இயேசு என்ன செய்ய போகிறார் என்பதை சங்கீதம் 22 மிகவும் அதிசயமான முறையில், ஆச்சரியமான முறையில தாவீது எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது 4வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக மரிக்க வேண்டும். மார்க் 10:45 நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம். மனிதகுமாரன் ஊழியம் கொள்ள அல்லாமல் ஊழியம் செய்யவும் தன்னுடைய ஜீவனை பலர் ரட்சிக்கப்படவும் கொடுக்க வந்தார். பிரைஸ் காட். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல மோசே மிகவும் ரொம்ப நாளுக்கு முந்தியே ஒரு தீர்க்க தரிசனம். என்ன? ஒரு பெண்ணுடைய பிள்ளையுடைய காலை சர்ப்பம் அடிக்கும். அதுக்கு பிறகு என்ன சொல்றது? அந்த ஆள் அந்த சர்ப்பத்தின் தலையை மிதிப்பார். மரியாளுடைய குமாரன் சர்ப்பத்தால் அடிக்கப்படுவார். பிரைஸ் காட். தானியேல் 9வது அதிகாரம் 26வது வசனம் சிந்திக்க வைக்கிற ஒரு காரியம். என்ன சொல்லுது தெரியுங்களா? மெய்சியா வெட்டப்படுவார், கட் ஆஃப், வெட்டப்படுவார், ஆனால் அவருக்கு அல்ல. பிரைஸ் காட். யாத்ராகமம் 12வது அதிகாரம் 5லிருந்து 6வது 7வது வசனம் என்ன சொல்லுகின்றது? பஸ்கா ஆடு. எகிப்துல அடிமைத்தனத்தின் கடைசி நாள், அந்த விடுதலை வருகின்றதுக்கு ஒரு ஆடை வெட்டி அந்த ஆட்டின் ரத்தத்தை முன் வாசல்ல போட்டுறணும். இந்த இது என்ன சொல்லுது? அந்த ஆடு தேவகுமாரன், அந்த ரத்தம் இருந்தா பஸ்கா என்ன அழிவு வராதபடி நான் காப்பாற்றப்படுவேன். பிரைஸ் காட். யோவான் 1வது அதிகாரத்துல 29வது வசனம் என்ன சொல்லுகின்றது? யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி என்பது அந்த எகிப்துல இருந்த வெட்டப்பட போகிற அந்த ஆடுக்கு சமமாய் யோவான் சுவிசேஷகன் சொல்லுகிறாரு. ரோமர் 5வது அதிகாரத்துல நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். நான் பாவியா இருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசு எனக்காக மரித்தார். எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பயங்கரமான உண்மை இல்லைங்களா? ரெவலேஷன் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 9வது வசனத்துல நீர் வெட்டப்படுவீர், உம்முடைய இரத்தத்தால் மக்களை தேவனுக்கென்று மீட்பீர். இந்த வசனம் ஒன்று, இயேசு கிறிஸ்து ஒரு விபத்துல மரிக்கல, திட்டவட்டமான ஒரு தேவனுடைய அருமையான அழகான ஆழமான சித்தத்தை செய்யத்தக்க இயேசு கிறிஸ்து மரித்தார். இந்த ஒரு உண்மை என்னுடைய வாழ்க்கை முழுதும் இவனுக்கு நன்றி உள்ளவனா இருக்க உதவி செய்யணும். நம்முடைய ஜெபம் அப்படித்தான் இருக்கணும். வாழ்நாள் எல்லாம் உம்முடைய மகிமையை நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன், உமக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட எனக்காக உம்முடைய ஒரே பேரன குமாரன் மரிக்க கொடுத்தவரே, உமக்கு நன்றி உள்ளவனாய் வாழத்தக்க கிருபை தாரும். இந்த மன்னிக்கப்பட்ட ஜீவன்ல ஆண்டவரே நன்றி உள்ளவன் மட்டுமல்ல, ஒரு கூட்டம் மக்களை உமக்கென்று ஆயத்தப்படுத்த எங்களை உபயோகிக்க கிருபை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.